எஸ் சார். ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் கிளாஸ் வாட் வி ஹாவ் சீன் ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓகே, யாருக்கும் எதுவும் தெரியாது. ஓகே, ஸோ இஸ் மை ஸ்க்ரீன் இஸ் விசிபிள்? ஸ்க்ரீன் தெரியுதா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, டேட்டாபேஸ்னால் என்ன, டேட்டாபேஸில் என்னெல்லாம் இருக்குது, இந்த சப்ஜெக்ட்ஸில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ப்ளஸ் வந்துட்டு டேட்டா அப்படின்னா என்ன, அந்த டேட்டா வந்து எப்படி ஜெனரேட் ஆகுது, எங்கேருந்து ஜெனரேட் ஆகுது, ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்துருந்தோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு சப்ஜெக்ட், டேட்டாபேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை எடுத்து வச்சு அந்த டேட்டாவிலேருந்து நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ், டிரான்சாக்ஷன், ஆக்டிவிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸோ இதைத்தான் வந்து நம்ம வந்து டேட்டாபேஸ் மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? என்னோடய வாய்ஸ் கேட்குதில்ல? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஓகே, ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம டேட்டாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் வேர்ல்டு, நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி எது எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து டேட்டா. இது எல்லாமே நம்ம வந்து சிஸ்டமில் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இது வந்து லைக்ஸ், கமெண்ட், ஷேர் மட்டும்தான் பண்ணுறோமா அப்படின்னா கிடையாது. we can able to store the text data, image data, as well as video, audio, whatever it may be, எல்லாமே நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும் in the form of zeros and ones, that is binary format. ஓகேங்களா? ஸோ மிஷின் வந்து பைனரி ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஆஸ் அ எண்ட் யூசர் நமக்கு வந்து மிஷின் வந்து ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ், அதாவது ஹை லெவல் லாங்குவேஜில் நமக்கு அதை சிஸ்டம் வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய டேட்டாபேஸுடைய மெயின் ஒர்க். ஸோ டேட்டாபேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுல ரெண்டு கேட்டகரிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒன் இஸ் யுவர் பப்ளிக் டேட்டாபேஸ், அனதர் ஒன் இஸ் ப்ரைவேட் டேட்டாபேஸ். ஸோ பப்ளிக் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய டேட்டாபேஸ். லைக் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம் ஃப்ரீ ஆன்லைன் டேட்டாபேஸஸ் அவைலபிள் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆன்லைன் டேட்டாபேஸ், ஆன்லைன் டேட்டா செட்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஃப்ரீ அவைலபிள் டேட்டா செட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா விச் இஸ் ஃப்ரீலி அவைலபிள் டு எனி யூசர் டு டூ சம் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் டேட்டாபேஸ், பப்ளிக் டேட்டா செட்ஸ் இந்த மாதிரி சொல்லுவோம். வேறஸ் ப்ரைவேட் அப்படின்னு போகிறப்போ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேபிஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கேபிஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய டேட்டாஸ் எல்லாமே வந்து ப்ரைவேட் டேட்டா, பிகாஸ் கேபிஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிலாங் டு அ ப்ரைவேட் செக்டார். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்மளுடைய டேட்டாஸ் லைக் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ், ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸ், பஸ் டீட்டெயில்ஸ், ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ், ஸோ இந்த மாதிரி நம்ம காலேஜஸ்குள்ள நம்ம என்னெல்லாம் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறோமோ, ரெடி பண்ணுறோமோ, அது எல்லாமே வந்து ஒரு ப்ரைவேட் டேட்டா. ஸோ இந்த டேட்டா வந்து ஒரு வெளியில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் பர்சனுக்கோ இல்லை வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு பர்சனுக்கோ தேவைப்படுது அப்படின்னா அவங்க வந்து ப்ராப்பர் அப்ரூவல் இல்லாமல் அது கிடைக்காது. அதுவே வந்துட்டு அந்த டேட்டா வந்து ரொம்ப செக்யூரான டேட்டா அப்படின்னா அதுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் பேமெண்ட் கொடுத்து தான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெக்கானிக்கல் இல்லை, ஸோ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் தெரிஞ்சிருக்கும். மெக்கானிக்கலில் நிறைய லேபார்ட்ரிஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு டைப் ஆஃப் லேபார்ட்ரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் எங்கேயுமே கிடையாது. ஸோ அந்த லேப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வெளி காலேஜ்லேருந்து இங்கே வந்து இங்கே அவங்களுடைய டாஸ்க் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க அதுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணுறாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து அந்த கரஸ்பாண்டிங் லேப் வந்து நம்ம காலேஜில் வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து இட்ஸ் எ ப்ரைவேட் செக்டார் லெபார்ட்ரி, அதாவது நம்மளுடைய லெபார்ட்ரி நம்ம இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். நியர்பை காலேஜஸ் அரௌண்ட் கோயம்புத்தூர் எல்லாருமே இங்கே தான் வந்து அந்த கரஸ்பாண்டிங் லேபில் ஒர்க் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணதுக்கு கன்சல்டன்சி சார்ஜாக வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு போவாங்க. அது எதுக்காக அப்படின்னா இட் இஸ் அ ப்ரைவேட் செக்டார் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. லைக்வைஸ் ஒரு ஃப்ரீ டேட்டா அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லாமல் அந்த டேட்டா வச்சு என்ன வேணால் ப்ராசஸ் பண்ணலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபைன் பண்ணலாம். வேற ஃப்ரீ டேட்டா இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கு சம் பேமெண்ட் பண்ணி தான் அதை நம்ம ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஓகேங்களா? ஈவன் நீங்கள் வந்து ஹாட் ஸ்டார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹோப் எல்லாருமே ஹாட் ஸ்டார் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ ஹாட் ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா நமக்கு லிமிட்டட் வெர்ஷன்ஸில் ஃப்ரீயாக வந்து சர்டைன் மூவிஸோ இல்லை வந்து அப்ளிகேஷன்ஸோ இருக்கும். ஓகேங்களா? டிஸ்கவரி சேனலாக இருந்தாலும் சரி, நீங்கள் சீரியல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை மூவிஸு இங்கிலீஷ் தமிழ் எதுவாக இருந்தாலும் ஒரு லிமிட்டட் கண்டென்ட் வந்து நமக்கு ஃப்ரீயாக அவைலபிள் கொடுப்பாங்க. தட் இஸ் அவர் ஃப்ரீ டேட்டா பேஸ். அதை நம்ம வந்து எவ்வளோ டைம் வேணால் அந்த ஃப்ரீயாக இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். வேற நம்ம வந்து பிரைவேட் செக்டர் அப்படின்னு போகிறப்ப நமக்கு நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம அமௌண்ட் பே பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும், அதர்வைஸ் நம்மளால பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்க எல்லாமே வந்து ப்ரைவேட் டேட்டா பேசஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த டேட்டாஸை வந்து நம்ம ரியல் டைம்ல எப்படி எடுத்து வச்சு ஒர்க் பண்றோம், எப்படி வந்து அனலிட்டிக்ஸ் ப்ராசஸ் பண்றோம், பெர்ஃபார்ம் பண்றோம், ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் பண்றோம். ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க போறோம். ஸோ மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் செக்டார்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. தென் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ், ரியல் டைமில் டேட்டா ப்ராசஸ் பண்ணுறது லைக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபோர்காஸ்டிங். ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ மெயினாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசருடைய கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அந்த அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஆன்லைனில் மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். ஸோ மணி டிரான்சாக்ஷன் பண்ணுனா கூட நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் டு அனதர் அக்கௌண்ட் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம எப்படி சொல்கிறது, அது பேர் பெனிஃபிஷியரி ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நம்ம நார்மலாக 5,000 10,000 இந்த மாதிரினா நம்ம வந்து மொபைல் பேவோ இல்லை கூகுள் பேவோ சம்திங் அமேசான் பே இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதை வச்சு பே பண்ணிக்கலாம். பட் ஒரு பல்க் அமௌண்ட் ஒரு 25,000 ஒரு 50,000 இந்த மாதிரி நம்ம வந்து அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்ம வந்து யாருக்கு அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய பெனிஃபிஷரியாக நம்மளுடைய அக்கௌண்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். தட் இஸ் ஆட் பேயி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் நமக்கு நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதுதான் வந்து யூசருடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யூசர் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம சிஸ்டம் கூட இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றது தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் டேட்டா பேஸ். நான் பேசுறது கேட்குது இல்லையா? Am I audible? Yes, sir. Yes, sir. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நீட் ஃபார் டேட்டா பேஸ். ஸோ நம்மளோட டேட்டா பேஸ் நம்ம எதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல நிறைய டேட்டாஸ் வந்து இப்போ வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இன் ஓல்டர் ஜெனரேஷன் லைக் 90s இல்லை 20s பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாஸ் வந்து பெருசாக கிடையாது. லைக் கம்ப்யூட்டர்ஸ் பெருசாக இல்லை, மொபைல் ஃபோன்ஸ் அதிகமாக இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் நிறைய கிடையாது. ஸோ அப்போ வந்து டேட்டாஸ் வந்து ரொம்ப கம்மி. தட் இஸ் ரா டேட்டா, நம்ம நோட் புக்கில் எழுதுறதா டேட்டா இருந்தது. பட் ஒன்ஸ் எப்போ வந்து ஜெனரேஷன் வந்து சேஞ்ச் ஆச்சோ லைக் மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், டெஸ்க்டாப்ஸ், ஐபாட் இந்த மாதிரி வந்து எப்போ வந்து ஜெனரேஷன் சேஞ்ச் ஆச்சோ, ஜெனரேஷன் சேஞ்ச் ஆனதுலேருந்து நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் டெய்லி வந்து ஸ்டோர் ஆகுது நம்மளுடைய டேட்டா சர்வரில், டேட்டா சென்டரில் சேவ் ஆகுது. ஸோ அந்த டேட்டாவை எப்படி நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம், எவ்வளோ ரிலையபிளாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டேட்டா பேஸுடைய நீடு. ஸோ நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அங்கேருந்து டேட்டாஸை எடுக்கிறதுக்கு ரெட்ரீவ் பண்ணணும். ஸோ ஒரே டேட்டா அகைன் அண்ட் அகைன் வருது அப்படின்னா நம்ம அதை அப்டேட் பண்ணணும். தென் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட டேட்டா பேஸை நம்ம மேனேஜ் பண்ணணும். ஸோ மேனேஜ் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா டேட்டா பேஸ் வந்து டியூன் பண்ணுவாங்க. லைக் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டேட்டா பேஸை ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. அதாவது பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அன்ரிலையபிள் டேட்டாஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு டியூனிங் பண்ணுவாங்க. ஸோ அது தென் ப்ராசஸிங் கொரீஸ். ஸோ எந்த மாதிரி நம்ம குவரிஸ் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து டேட்டாஸ் வெளியில் எடுக்க முடியும் அப்படின்னு பார்க்குறது. தென் கண்ட்ரோலிங் ரிடண்டன்சி அண்ட் இன்கன்சிஸ்டன்சி. ஸோ ரிடண்டன்சி அண்ட் இன்கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து டியூப்ளிகேட் கண்டென்ட்ஸும் கிடைக்கக்கூடாது, கண்டென்ட் இல்லாமையும் போகக்கூடாது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? லைக் ரிடண்டன்சி அப்படிங்கிறப்ப வந்து டேட்டாஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கிளாஸில் ஒரு 51 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா 51 ஸ்டூடெண்ட்ஸுக்கு டேட்டா பேஸ் சிஸ்டம்ஸ் ஒன்ஸ் தான் படிப்பீங்க. மல்டிபிள் டைம்ஸ் காப்பீஸ் வந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு ரிடண்டன்சி, தட் இஸ் டியூப்ளிகேட்ஸ். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது. இன்கேஸ் இன்கன்சிஸ்டன்சி, அவுட் ஆஃப் 51 எனக்கு வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் டிபிஎம்எஸ் வந்து அட்டண்டன்ஸ் போகிறதுக்கு விசிபிள் ஆகுது, இல்லை மார்க் போகிறதுக்கு விசிபிள் ஆகுது. அவுட் ஆஃப் 51 அவுட் ஆஃப் 50 எனக்கு 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருது, ரிமைனிங் 45 ஸ்டூடெண்ட்ஸ் வரல அப்படின்னா தட் இஸ் கால்ட் இன்கன்சிஸ்டன்சி. எனக்கு வந்து என்னுடைய கவுண்ட் மேட்ச் ஆகலை, பத்தலை அப்படிங்கிறது. தென் எஃபிஷியன்ட் மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ மெமரியை வந்து எப்படிலாம் எஃபிஷியன்ஸாக மேனேஜ் பண்ண முடியும் த்ரூ நம்மளுடைய டேட்டா பேசஸ். லைக்வைஸ் இண்டெக்ஸிங் அண்ட் கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சைட் பை சைட் எப்படி வந்து மல்டி டாஸ்கிங் பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து டேட்டா பேஸ் வந்து
எங்கிருந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணாலும் எப்படி கொரி கொடுத்தாலும் இட் வில் ரியாக்ட், இட் வில் ரெஸ்பாண்ட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட ஒரே ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. அந்த டேட்டா பேஸை நம்ம வந்து 10 மிஷின்ல இருந்து ஆக்சஸ் பண்ணாலும் சேம் டைம்ல 10 பேருக்குமே சிஸ்டம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஒன் பை ஒன்னா பண்ணணும்னு கிடையாது. சிஸ்டம் will simultaneously perform to all the 10 people to respond the queries. அது நம்மளுடைய கன்கரன்சி. தென் டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய கிரெடிட் அண்ட் டெபிட் டிரான்சாக்ஷன்ஸ் பிளஸ் இன்சர்ட் அண்ட் டெலிட் ஆர் அப்டேட் டிரான்சாக்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த கரஸ்பாண்டிங் டிரான்சாக்ஷன்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும் நமக்கு டேட்டாபேஸ் தேவைப்படுது. ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ரெடியூஸ் தி டேட்டா ரிடண்டன்சி. ஸோ இப்போ தான் சொன்னேன், ரிடண்டன்சி அப்படிங்கிறது நம்மளுடைய டூப்ளிகேட் டேட்டாஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக we are going for database software. So it will reduce the data redundancy. Then efficient data integration. ஸோ டேட்டா இன்டகிரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, எப்படி வந்து ஒரு டேட்டாவை குமுலேட்டிவா கலெக்ட் பண்ணி நம்ம அதை ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதான் வந்து எஃபிஷியண்டாக வந்து டேட்டாவை இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. தென் கன்சிஸ்டன்ட் அண்ட் கம்ப்ளைண்ட் டேட்டா. ஸோ கன்சிஸ்டன்ட் அண்ட் கம்ப்ளைண்ட் டேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டெய்லி சாப்பாடு சாப்பிட்றோம். ஒரு லிமிட்டுக்கு மேலே நமக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகிடுது. கரெக்டுங்களா? அல்ல நம்ம வந்து ஒரு லிமிட்டுக்கு கம்மியாக சாப்பிட்றோம் அப்படின்னா அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு அகைன் வி ஃபீல் ஹங்கரி. ஓகேங்களா? கரெக்டு தானே? ஸோ அந்த மாதிரி வந்து ஜாஸ்தியும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இட் வில் பி கன்சிஸ்டன்ட். ஸோ அதுக்காக வந்து நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறோம். தென் டேட்டா செக்யூரிட்டி. ஸோ டேட்டா செக்யூரிட்டி அப்படிங்கிறப்போ ஒரு டேட்டா பேஸில் நம்ம வந்து டேட்டா சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஹவு செக்யூர் த டேட்டா இஸ். இப்போ பப்ளிக் டேட்டா அப்படிங்கிறப்போ anyone can open and anyone can change the data, whereas it is private means we can only able to access the data without your permission or without your accessing credentials. No one can access your data. கரெக்டுங்களா? ஈவன் இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் போடுறதுக்கோ இல்லை வந்து நீங்கள் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு ப்ரைம்லையோ இல்லை இஆர்பியில் வந்து உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. கரெக்டுங்களா? ஈச் ஸ்டூடெண்ட் ஹேவ் செப்பரேட் யுவர் ஓன் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். கரெக்டுங்களா? ஈவன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு கூட நீங்கள் உள்ள போறீங்க அப்படின்னா யூ ஹேவ் யுவர் ஓன் லாகின், ரோல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட். கரெக்டா? ஒய்? பிகாஸ் தட் இஸ் கால் யுவர் டேட்டா செக்யூரிட்டி. உங்களோட டேட்டாவை வேற யாரும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, இல்லை மாற்றக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் we are going for the data security. தென் பேக்கப் அண்ட் ரெக்கவரி. ஸோ பேக்கப் அண்ட் ரெக்கவரி அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிகிட்டே வர்றீங்க. கரெக்டுங்களா? ஸோ எவ்ரி இயர் யூ ஆர் பேயிங் யுவர் ஃபீ. ஸோ when the year of fourth year, when you are going for fourth year, உங்களுடைய ஃபீஸ் வந்து 50,000லேருந்து 1 lakh மாறிடுச்சு அப்படின்னா how it will change. ஸோ எப்படி வந்து என்னோட ஃபீஸ் வந்து 50,000லேருந்து 1000 மாறுச்சு, ஐ மீன் 1 lakh மாறுச்சு, எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுங்க, இல்லை எனக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னா ஃபார் தட் we need our backup. அதாவது நம்ம வந்து இது வரைக்கும் என்னெல்லாம் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு இயர் எப்படி நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய இயர்லி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி நம்ம பே பண்ணியிருக்கோம், அந்த மாதிரியான பேக்கப்ஸ் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். நமக்கு தேவையானப்போ நம்ம அதை ரெக்கவரி பண்ணி நமக்கு தேவையான டீட்டெயில்ஸை நம்ம எடுத்துக்க முடியும், ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் தட் வி நீட் டேட்டாபேஸ் ஃபார் த பேக்கப் அண்ட் ரெக்கவரி. தென் பிரைவசி. ஸோ பிரைவசி அகைன் அவர் லாகின் கிரெடென்ஷியல்ஸ். ஸோ உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் லாகின் கிரெடென்ஷியல் தான் உங்களுடைய பிரைவசி. ஓகேங்களா? தென் வந்து குவிக்கர் டெசிஷன் மேக்கிங். ஸோ டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு போகிறப்போ நம்ம ஒரு query ரன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த queryக்கு இதுதான் ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறது வந்து பை டிஃபால்ட் வந்து நம்மளுடைய டேட்டாபேஸ் சாஃப்ட்வேரில் நம்ம ஹாட் கோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு நம்மளுடைய டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து டெசிஷன் மேக்கிங் பண்ணி கொடுக்கும். இட் கேன் ஏபிள் டு ஹெல்ப் யூ ஃபார் த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஓகேங்களா? தென் ஹவு டு யூ யூஸ் த டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர். ஸோ டேட்டாபேஸ் சாஃப்ட்வேரை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸையும் நம்ம வந்து ரா டேட்டாவை ஒரு சாஃப்ட்வேரில் சேவ் பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா, வெயிட் ஐ வில் ஷோ யூ, ஓப்பன் அன் எக்ஸல் ஷீட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் ஓப்பன் அ எக்ஸல் ஷீட். ஸோ என்னோட எக்ஸல் ஷீட்டில் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரோஸ் அப்படிங்கிறது நம்ம போய்கிட்டே தான் இருக்கும். நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் அந்த ரா டேட்டாக்கான ரோஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரோ வரும். ஓகேங்களா? லைக்வைஸ் காலம். ஸோ காலம்ஸும் பார்த்தீங்கன்னா அதே போல் A to Z முடிஞ்சு அடுத்து ஏபி பிபி சிபி ஸோ இந்த மாதிரியும் முடிஞ்சு அப் டு எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா XX YY ZZ வரைக்கும் வரும்.
ஸோ இந்த மாதிரி வந்து இவ்வளவு டேட்டாஸ் நம்மளால ஒரு எக்ஸல் ஷீட்டில் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய டேட்டா பேஸ் அப்படிங்கிறது இதை மாதிரி ட்ரமாண்டஸ் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ அவ்வளோ டேட்டாஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ அந்த டேட்டாஸை நம்ம ப்ராசஸ் பண்ணணும் இல்லைங்களா? லைக் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட்டில் இன்னைக்கு வந்து ஷேர்ஸ் வந்து ஹையா இருக்கா இல்லை லோவா இருக்கா, இன்னைக்கு ட்ரெண்டிங் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நமக்கு இன்னையிலிருந்து இன்னையோட ப்ரீவியஸ் 1 மந்த்தோ இல்லை 1 இயரோ இல்லை ஒரு ஹாஃப் இயர்லி இல்லை குவார்ட் இயர்லி, ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொடிக்ஷனுக்கான டேட்டாஸ் இருந்தால் மட்டுமே அந்த டேட்டாவை வச்சு நம்மளால அனாலிட்டிக்ஸ் பண்ண முடியும். தட் இஸ் வை வி ஆர் கோயிங் ஃபார் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ அதுக்கு நமக்கு கண்டிப்பாக டேட்டா பேஸ் சாஃப்ட்வேரில் ட்ரமாண்டஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்மளால டேட்டா அனாலிட்டிக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். தென் டேட்டா ப்ரெசன்டேஷன். ஸோ டேட்டா ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் ஓகேங்களா? நீங்கள் டேட்டா கொடுக்காம தப்பாக எப்படி வேணால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஆனால் when we are retrieving the data, நம்ம ஒரு டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா it will be showing in a common format for the specific rows and columns. It will always shown in a table format. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுடைய டேட்டா ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டி யூசர் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ மல்டி ஆக்சஸ் யூசர் அப்படிங்கிறது இப்போ நான் முன்னாடி சொன்னதே தான். ஒரு டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் டேட்டா பேஸை நம்பர் ஆஃப் பிளேசஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் யூ கேன் யூஸ் யுவர் கூகுள் சர்ச். ஓகேங்களா? கூகுள் சர்ச் இன்ஜின். ஸோ அந்த கூகுள் சர்ச் இன்ஜின் அட் அ டைமில் வேர்ல்ட் லெவலில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கண்டென்ட் சர்ச் பண்ணுவாங்க, கரெக்டா? பட் சிஸ்டம் வில் நாட் ரெஸ்பாண்ட் யுவர் ரிக்வெஸ்ட் பேஸ்ட் ஆன் த ப்ரியாரிட்டி. சிஸ்டம் வந்து யாரை ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்க அதை பார்த்தலாம், ரெஸ்பாண்ட் பண்ணுறது கிடையாது. சிஸ்டம் வில் simultaneously respond to all the users request. So it has multitasking capability. So அதான் வந்து multi user access control. நெக்ஸ்ட் வந்துட்டு டேட்டா செக்யூரிட்டி. அகைன் the previous one. ஸோ டேட்டாவை வந்து எப்படியெல்லாம் நம்ம செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம், மேனேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டேட்டாவை செக்யூர் பண்ணுறதுக்கு நம்ம டேட்டா பேஸில் என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஏதாவது ஐடியா இருக்கா? டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் எங்கெல்லாம் யூஸ் பண்ண ஐடியா இருக்கா? See, we can use our database application in banking sectors, airlines, universities, credit card transactions, telecommunication, finance, sales, manufacturing, human resource and etc. So இந்த மாதிரி வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. Not only these belongs, இதை தாண்டி இன்னும் பியாண்ட் த அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? லைக் நீங்கள் பேங்கிங் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்கிங்கில் கிரெடிட் அண்ட் டெபிட் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். ஏர்லைன் போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ யூனிவர்சிட்டி வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான டிரான்சாக்ஷன் இருக்கு. தென் இன் ஜென்ரல் கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன், நம்ம ஏடிஎம்ல பணம் எடுக்கிறது. தென் டெலிகம்யூனிகேஷன் டிரான்சாக்ஷன், ஃபைனான்ஸு, சேல்ஸ், டே டு டே எவ்ரிடே சேல்ஸ் இன் த கரஸ்பாண்டிங் கம்பெனி ஆர் வாட் எவர் இட் மே பி. தென் மேனுஃபேக்சரிங், இன்னைக்கு டேட்டில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து வெளியில் செல் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி. தென் ஹியூமன் ரிசோர்ஸ், லைக் எவ்வளோ எம்ப்ளாயீஸ்க்கு ஆஸ் ஆன் டேட்டில் சேலரி கிரெடிட் ஆயிருக்கு, டெபிட் ஆயிருக்கு. இந்த மாதிரியான நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம வந்து நம்மளுடைய டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டேட்டாபேஸ் டூல்ஸ். ஸோ இந்த டேட்டாவை மெயின்டைன் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த டேட்டாவை எங்கெல்லாம் நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have few tools. சரி, I am demonstrating few tools. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா? லைக் Oracle RDBMS, Microsoft SQL Server, SQL Developer, MySQL, Amazon Relational Database Service, IBM Informix, IBM DB2. ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டாபேஸ் டூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த டூல்ஸ் வந்து ஃப்ரீயா இல்லை பெய்டா அப்படின்னு பார்த்து நம்மளுடைய சிஸ்டம்ஸில் இன்ஸ்டால் பண்ணி அது மூலயமா நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும், பார்த்துக்க முடியும், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நான் வந்து உங்களுக்கு MySQL காமிச்சிருப்பேன். ஸோ என்னோட லேப்டாப்பில் நான் வந்து MySQL இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறேன். See, I have installed the MySQL Workbench. ஸோ இந்த ஒர்க் பெஞ்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரீயாக டெம்பரவரியாக நமக்கு தேவையான டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியை நம்ம வந்து லாங்குவேஜை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு என்னோட மிஷினில் நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இதை யூஸ் பண்ணி என்னால் வந்து என்னுடைய லேப்டாப்பில் ஈஸியாக வந்துட்டு ஒரு query-யை ப்ராசஸ் பண்ணிக்க முடியும், ரன் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா?
தென் ஆன்லைன் டூல்ஸ். ஸோ ஆன்லைன்லையும் நம்மளால் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்மளுடைய டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். எப்படி வந்து ஒரு சி ப்ரோக்ராம் இல்லை வந்து பைத்தான் ப்ரோக்ராம், C++, ஜாவா இதெல்லாமே எப்படி நம்மளால் வந்து ஆன்லைனில் ரன் பண்ண முடியுமோ அதே போல் நம்மளால் வந்து நம்மளுடைய டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, டேட்டாபேஸ் ப்ராசஸையும் ஆன்லைனில் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஆன்லைன் டூல்ஸ் நம்மளால் வந்துட்டு நம்ம ஆன்லைன்லேயே வந்து உங்களால் ஃப்ரீயாக இருக்கிறப்போ நம்ம வந்து டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்க முடியும், ரன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஃபார் அனதர் ஒன் இன்னோவேட்டிவ் ப்ராக்டிஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆன்லைன் டூல்ஸ் இருக்குது. பேஸ்ட் ஆன் த டூல்ஸை பேஸ் பண்ணி நம்மளால் வந்து நம்மளுடைய டேட்டாபேஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். தென் இவாலுவேஷன் ஆஃப் டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ் வந்து எப்படி வந்து இவாலுவேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 1980s to till 2021. ஸோ திஸ் இஸ் தி டைம் ஆஃப் பாப்புலாரிட்டி கேப். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃபைல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ளாட் ஃபைல் அப்படிங்கிறது என்னன்னா எதுவுமே கிடையாது, உங்களுடைய நோட் புக்கில் நம்ம எழுதுறோம் இல்லைங்களா? ஸோ தட் இஸ் அவர் ஃப்ளாட் ஃபைல் டேட்டாபேஸ். நம்ம எழுதுறத எப்படி வந்து நம்ம ஒரு ரெக்கார்ட் புக்கு வைக்கிறோம், இல்லை வந்து ஒரு ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எதெல்லாம் கைப்பட எழுதி வைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய ஃப்ளாட் ஃபைல் டேட்டாபேஸாக இருந்தது. ஆஃப்டர் தட் நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே வர்றப்போ இன் 2000 to 2010 ஜெனரேஷன் we are going for the relational database. ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்குது. ஒன் இஸ் ஹைரார்கிக்கல், another ஒன் இஸ் RDBMS அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து டேட்டாஸை நம்ம வந்து டேபிளாக ஸ்டோர் பண்ணுறோம், தென் எப்படி வந்து ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு வந்து ரிலேஷன்ஸ் இருக்குது, எப்படி வந்து கன்ஸ்ட்ரைன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சொல்கிறது வந்து நம்மளுடைய இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ். தென் இன் 2020 இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எப்படி வந்துருச்சு அப்படின்னா NoSQL அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ NoSQL அப்படிங்கிறது இட்ஸ் வெரி அட்வான்ஸ்டு டேட்டாபேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நோட் புக் என்ட்ரி பார்த்தோம், அப்புறம் வந்து சாஃப்ட்வேர் டேட்டா ஃபீட் பண்ணுறது பார்த்தோம், அதில் வந்து டேட்டாஸ் எப்படி வந்து டேபிள் டு டேபிள் ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம். தென் அட்வான்ஸ் டேட்டா டைப். ஸோ இப்போ வரைக்கும் ஃப்ளாட் ஃபைல் அப்படிங்கிறது நோட் புக்கு சொல்லியாச்சு. ரிலேஷனல் அப்படிங்கிறது நம்ம வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸாக டேட்டா இன்சர்ட் பண்ணுறோம். வேற NoSQL அப்படிங்கிறது இட் இஸ் கால்டு கீ வேல்யூ பேர். அதாவது என்ன அப்படின்னா டேட்டாஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய நோட் பேட் மாதிரியே தான் இருக்கும். தட் இஸ் அவர் CSV ஃபைல் பார்த்துருக்கீங்களா? You have seen CSV file? So நான் 3 காலம் கிரியேட் பண்றேன். 20 2 25 3 21. ஸோ இந்த மாதிரி நான் வந்து 3 டேட்டா கிரியேட் பண்ணுறேன். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு சேவ் திஸ் டாக்குமெண்ட். ஹியர் வி ஹாவ் CSV ஃபைல் கமா டெலிமினேட்டட். ஸோ நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நவ் என்கிட்ட ஒரு CSV ஃபைல் இருக்குது. இதை நான் இப்போ வந்து ஒரு நோட் பேடில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். See, this is our CSV file document. இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய கீ வேல்யூ பேர். தட் இஸ் காலம் ஓரியன்டட், டாக்குமெண்ட் ஓரியன்டட் அண்ட் GraphDB. ஸோ நம்ம எந்த டேட்டா சேவ் பண்ணாலும் அந்த டேட்டா பேஸ்ட் ஆன் கமா நமக்கு ஒரு நோட் பேட்ல இல்லை எதுலைனாலும் நமக்கு இந்த மாதிரி ஒரே லைனில் டேட்டா வந்துடும். ஒரே லைனில் தான் டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டா வந்து ரோ வைஸோ காலம் வைஸோ இருக்காது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ரோ எது காலம் அப்படின்னு தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் வந்து நம்மளுடைய அட்வான்ஸ் டேட்டாபேஸ், தட் இஸ் அவர் NoSQL. ஸோ இந்த NoSQL பொறுத்த வரைக்கும் எதுக்காக நம்ம போயிருக்கோம் அப்படின்னா டேட்டாவை ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம ஒரு டேபிள் மாதிரி டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. காலம் பேஸ் பண்ணி நம்மளால் டேட்டா பார்த்துக்க முடியும், டாக்குமெண்ட்டாகவும் பார்த்துக்க முடியும், தட் இஸ் ரோ வைஸாகவும் பார்த்துக்க முடியும், டேட்டாவை நம்மளால் வந்து கிராஃப் மாதிரியும் பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து NoSQL அப்படிங்கிற கான்செப்ட் போயிருக்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் அப்ளிகேஷன். ஸோ டேட்டாபேஸ் பொறுத்த வரைக்கும் டேட்டாபேஸில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. லைக் as seen here, data definition language, data manipulation language, data control language and transaction control language. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ டேட்டா டெஃபினேஷன் அப்படிங்கிறப்போ
நமக்கு டெஃபினிஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து கிரியேஷன், ஆல்டர், ட்ராப், ட்ரங்கேட், ரீநேம். ஸோ இதுதான் வரும். அதாவது ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, இல்லை ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா அதை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும், டெஸ்ட்ராய் ட்ராப் பண்ண முடியும், ட்ரங்கேட் பண்ண முடியும், ரீநேம் ஆர் ஆல்டர் பண்ண முடியும். தென் மேனிப்புலேஷன் அப்படிங்கிறப்போ we need to insert some data, then only we can able to manipulate the data. So அப்போ நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணலாம். Once if we insert the data means we can able to select, that is view the data, we can update the data, we can delete the data, so we can able to perform so many manipulations with that corresponding data. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படிங்கிறப்போ there is a two option, that is grant and revoke. ஸோ grant and revoke அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணலாம், நம்மளுடைய டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட். நம்ம ஒரு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அல்லது அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மணி ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறோம்னா நம்மளுடைய கிராண்ட் அண்ட் ரிவோக் ஆப்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேங்களா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன், இதை நான் எக்ஸலை ஓப்பன் பண்ணுறேன். So we have credit, have debit. For example, new account. So என்னோட அக்கௌண்ட்ல நான் வந்து ஒரு 10,000 போட்டு வைக்கிறேன். ஓகேங்களா? 10,000 போட்டு வச்சிருக்கிறேன். என்னோட அக்கௌண்ட் 10,000 இப்போ கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த 10,000லேருந்து ஐ வாண்ட் ₹2,000 டெபிட். ஸோ 2,000 டெபிட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி நீட் டு லாக் தி கிரெடிட். ஸோ கிரெடிட் லாக் பண்ணி வைக்கணும். தென் 2,000 டெபிட் எடுக்கணும். எங்கே போகணும் அப்படிங்கிறத பேங்கை டிசைட் பண்ணணும். தென் டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல். தென் அன்லாக், அப்டேட் த டேட்டாபேஸ், unlock the credit. ஸோ இப்படி தான் ப்ராசஸ் நடக்கும். ஒன்ஸ் நம்ம ஒரு அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து லாக் பண்ணி வச்சுப்போம். தென் லாக் பண்ணி வச்சிருக்க அந்த அக்கௌண்ட்லேருந்து எங்கேருந்து அமௌண்ட் எங்கே மூவ் ஆகணும் அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். தென் மூவ் ஆக வேண்டிய அக்கௌண்ட்டில் எவ்வளோ மூவ் ஆகணுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. எங்கேருந்து போகணுமோ அங்கே வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ரெண்டு பக்கமே வந்து அமௌண்ட் டேலி ஆகுது அப்படின்னு பார்ப்பாங்க. லைக் இங்கே வந்து இப்போது 2,000 ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் we have 8,000 and here we have 2,000 rupees. ஸோ வந்து அந்த டிரான்சாக்ஷன் ஆன அமௌண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்க செக் பண்ணிப்பாங்க. ஒன்ஸ் இது வந்து கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னா தென் தே கேன் ரிவோக். ஸோ வந்து லைக் திஸ் இந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய கிராண்ட் அண்ட் ரிவோக் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மெயின்லி எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமௌண்ட் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல நம்மளுக்கு இந்த டேட்டா கண்ட்ரோல். ஸோ வந்து அமௌண்ட் அப்படிங்கிறப்ப ரொம்ப செக்யூர்டாக நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அதனால வந்து அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோலுக்காக வி ஆர் கோயிங் யூசிங் தி கிராண்ட் அண்ட் ரிவோக் ஆப்ஷன்ஸ். தென் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல். ஸோ டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறப்போ ரோல் பேக் அண்ட் கமிட். ஸோ இந்த ரோல் பேக் அண்ட் கமிட் அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்ஸ் ஒரு டேட்டாவை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ சேஞ்ச் பண்ண டேட்டா ஃபைனல் ஆயிடுச்சு அப்படின்னா தென் வி கேன் கோ ஃபார் கமிட். இன்கேஸ் இல்லை நான் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh அனுப்ப வேண்டிய இடத்துல நான் வந்து 1 crore அனுப்பிட்டேன். ஸோ அப்படிங்கிற மாதிரியான மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக நடக்கும். பிகாஸ் எவ்ரி ஹியூமன் ஹாவ் நேச்சர் ஆஃப் மிஸ்டேக்ஸ். எந்த ஒரு ஹியூமனாக இருந்தாலும் நேச்சராக மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் 1 lakh அனுப்ப வேண்டிய இடத்துல நான் 1 crore அனுப்பிட்டேன் அப்படின்னா we can able to roll back the data history. So we can able to roll back the amount once again. So once roll back ஆனதுக்கு அப்புறம் again we can do the correct formality. அதாவது கரெக்டான அமௌண்ட்டை நம்ம அகைன் வந்து சென்ட் பண்ணிட்டு we can able to put commit operation. ஸோ கமிட் ஆபரேஷன் ஒன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால அந்த கரஸ்பாண்டிங் ஆக்டிவிட்டியை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ பிஃபோர் யூசிங் கமிட் we can able to modify or update whatever we can able to do in the corresponding operation or functionality. இது வரைக்கும் சொன்னது ஓகேவா? இது வரைக்கும் சொன்னது ஓகேவா? Are you all sleeping here? Okay, so someone is listening to me.
ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் பார்த்துருக்கோம், டேட்டா மேனிப்புலேஷன்ஸ் பார்த்துருக்கோம், தென் டேட்டா கண்ட்ரோல் பார்த்துருக்கோம், தென் டேட்டா டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நவ் லெட் மீ ஷோ யூ அன் எக்ஸாம்பிள் ஹியர். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். சி can't create database ECE. database already exists. So already நம்ம last class வந்து ECE அப்படியே ஒரு database create பண்ணியிருந்தோம். So now we can use that corresponding database. So ஒரு table வந்து already நம்ம create பண்ணியிருந்தோம். இப்போ அதையும் நான் again run பண்றேன். See here the database class is already exist. So already இருக்கு அப்படின்னு வந்துருச்சு. அதை நம்ம இப்போ describe பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னா see I have 3 attributes. என்னோட டேபிளில் 3 காலம்ஸ் இருக்கு, நேம், டே அண்ட் அட்டெண்டன்ஸ் கவுண்ட். ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு இன்சர்ட் சம் ரெக்கார்ட்ஸ். ஸோ இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் இஸ் database underscore class. இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வேல்யூஸ். ஸோ வேல்யூவில் நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேம் கொடுக்கணும். ஸோ நேம் அப்படிங்கிறப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து வெட்னஸ்டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வெட்னஸ்டே அப்படிங்கிறத நான் போட்டுக்கிறேன். தென் வந்து டே அப்படின்னு கேட்டிருக்குது. ஸோ எந்த டேன்னு உங்களுக்கு யாருக்கே ஞாபகம் இருக்கா? இந்த டே அப்படின்னா எஸ், ஸோ 8/7 நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். 8/7 ஓகே, இட் இஸ் Thursday. HU here 8th அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். 8th of July. நெக்ஸ்ட் வந்துட்டு அட்டண்டன்ஸ் கவுண்ட். ஸோ அட்டண்டன்ஸ் கவுண்ட் லாஸ்ட் கிளாஸ் ஒரு 55 இருந்தீங்க. ஸோ 55 நான் போட்டுக்கிறேன். ஸோ லெட் மீ இன்சர்ட் திஸ் ரெக்கார்ட். See I have one row affected. So one row affected அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ரோ வந்து நம்மளுடைய டேட்டாபேஸ்க்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ லெட் மீ show you that from database underscore class. So before going to that I am adding some more rows. So Friday class இருந்தது, அதுக்குள்ள நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. 9th July அதுக்கு ஃபுல் ப்ரெசன்ட் போட்டுறேன். then today it's on again Monday, it's 12th. so around 57 is present today. so இதையும் நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு 3 rows இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த 3 rows இப்போ நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம், சரி வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ see this is my table, I mean this is my database. நம்ம வந்து ECE அப்படிங்கிற டேட்டாபேஸில் டேட்டாபேஸ் கிளாஸ் அப்படிங்கிற டேபிள் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டேபிளில் இப்போ நான் வந்து உங்களுக்கு 3 ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? என்னோட 3 ஹவர் கிளாஸை நான் இங்கே உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 ஹவருக்கான டேட்டாவை நான் இங்கே என்ட்ரி பண்ணது என்னுடைய டேபிளில் வியூ ஆயிருக்கு. திஸ் இஸ் அவர் இன்சர்ஷன் ஆப்ரேஷன். ஸோ இதுக்கு மேலே நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிரியேட் அப்படிங்கிறது டேட்டா டெஃபினேஷன். we can able to alter that also. I will show you. alter table database underscore class add column. ஸோ நான் இப்போ வந்து ஒரு காலம் எனக்கு ஆட் பண்ணணும். COLU. ஸோ add column. என்ன காலம் வேணும் அப்படின்னா absent அப்படின்னு ஒரு காலம் நான் வாங்கிக்கிறேன். ஸ்பேஸ் int. இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க 0 rows affected அப்படின்னு வந்திருக்குது. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட டேட்டாபேஸ் இப்போ என்ன இருக்கு அப்படிங்கிறத. See I have an extra column that is called absent. ஸோ இப்போ எனக்கு absent அப்படிங்கிற ஒரு காலம் கிடைச்சிருச்சு. ஸோ we can able to create, alter, drop, truncate. இதெல்லாமே நம்மளுடைய டேட்டா டெஃபினேஷன்ஸ். ஸோ இங்கே நம்ம பார்க்குறது நம்மளுடைய டெஃபினேஷன். திஸ் இஸ் அவர் டேபிள் டெஃபினேஷன். ஓகேங்களா? இந்த டேபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டேபிள் டெஃபினேஷன் பாருங்க. நேம் 20 வரைக்கும் கேரக்டர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குது. டே 20 வரைக்கும் கேரக்டர் அக்செப்ட் பண்ணிக்குது. அட்டெண்டன்ஸ் கவுண்ட் இன்டீஜர் எவ்வளோ வேணும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஆப்சென்ட் இன்டீஜர் எவ்வளோ வேணும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ நல் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணிக்கும்.
ஸோ வந்து இந்த மாதிரி வந்து டேபிள் டெஃபினேஷன் இருக்கு. இந்த டெஃபினேஷன் கரஸ்பாண்டிங் டேபிள் டெஃபினேஷனை நம்மளால கிரியேட் பண்ண முடியும், ஆல்டர் பண்ண முடியும், ட்ராப் பண்ண முடியும், ட்ரங்கேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான பேசிக் இருக்கக்கூடியதான் வந்து டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றது. மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, லெட் மீ select star from database underscore class where. ஸோ இப்போ பாருங்க என்னோட டேபிளில் வந்து 3 ரோ இருக்கு. ஸோ நான் வந்து இன்னைக்கு டேட்டா மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா where attendance underscore count equals to 57. ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். என்ன வந்துச்சு? unknown column attendance underscore count. ஸோ நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க? attendance ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்கானா? attendance underscore count கரெக்டாக தான் இருக்குது. ஓகே சி. ஸோ இப்போ பாருங்க நான் என்னோட டேபிள்ல இருந்து அட்டண்டன்ஸ் கவுண்ட் 57 இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் ரோ மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறேன். ஸோ இட் வில் ஷோ மீ ஒன்லி ஒன் ரோ. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு டேட்டா ப்ராசஸ் ஆகும். அதுதான் வந்து என்ன சொல்றது நம்மளுடைய டேட்டா மேனிப்புலேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதை நான் வந்து லெஸ் தேன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு லெஸ் தேன்ங்கிறப்ப எனக்கு லெஸ் தேன்கான 2 டேட்டா கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளால வந்து டேட்டாவை எப்படி வேணாலும் மேனிப்புலேஷன்ஸ் பண்ண முடியும். டேட்டாவை அப்டேட் பண்ண முடியும், ஆல்டர் பண்ணிக்க முடியும், மாடிஃபை பண்ணிக்க முடியும், டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன வேணால் பண்ணிக்கலாம். லெட் மீ ஷோ யூ அண்ட் அப்டேட் டேபிள் database underscore class update table name set absent equals to for example 10 where எங்க absent 10 வரணும் அப்படின்னா என்னுடைய attendance count less than 20ல எனக்கு 10 வரணும். ஓகேங்களா? இது வராது. Let me run this. See here I have 2 rows matched rows. So எனக்கு நான் கொடுத்த கண்டிஷன்ல 2 rows மேட்ச் ஆயிருக்கு. அந்த 2 ரோஸ்மே எனக்கு இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? So let me select rows again. See here என்னோட டேட்டாஸ்ல 10 அப்படிங்கிற டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? So this is how we can able to do so many operations for your definition, manipulation, control and transactions. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? Are you all able to listen? இது வரைக்கும் நடத்தினதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா கைஸ்? கேக்குதுங்களா? Without your response it is waste of time. So please be reactive, proactive. சரி, நான் வந்து உங்களுடைய லெவலுக்கு கோப்பப் பண்ணி உங்களுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா இல்லை உங்களுக்கு ஏதாவது எடுக்கிற டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் சொல்லுங்க. கமான் ஸ்பீக் அவுட், நோ ப்ராப்ளம். நீங்கள் டெக்ஸ்ட் தான் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் தயவுசெய்து எனக்கு சொல்லலாம். சார் நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, இல்லை ஸ்லோவாக இருக்குது, இல்லை நீங்கள் எனக்கு இந்த மாதிரி கிளாஸ் எடுங்க, அந்த மாதிரி கிளாஸ் எடுங்க, இந்த மாதிரி நீங்கள் எது சொன்னாலும் ஓகே, we can able to manage. I will manage and I can able to change myself. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நான் எடுக்கிறேன். வெரி ஃபியூ ரெஸ்பாண்ட் மீ. அவ்வளோ பேர் தான் லிசன் பண்ணுறீங்களா? மற்றவங்களாம் இல்லையா கிளாஸில்? ஸோ இன்னைக்கு எடுத்த வரைக்கும் ஓகேவா உங்களுக்கு? ஓகே. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை பிங் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு லெக்சர் கிளாஸ் நான் இங்கே பேசுகிறதையும் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணுறது நான் உங்கள் கூகுள் கிளாஸ் ரூம்லையும் போடுறேன். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இன்டிமேட் பண்ணிடுங்க. ஸோ யாரெல்லாம் ஆப்சென்ட் இருக்காங்களோ அவங்க லிசன் பண்ணணும் அப்படின்னா கூட இதை அவங்க வந்து உங்களுடைய கூகுள் கிளாஸ் ரூம்லேருந்து ப்ளே பண்ணி லிசன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் த செஷன். வில் see in the next class. Okay, thank you. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you all. Thank you. Thank you, sir.